ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பயான் பண்ணவா அப்படி போயிடுவேன் நான். நெருங்கி வந்து பாருங்களேன், டெய்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பயான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு கேட்கிறோம். அந்த சபையினுடைய ஒழுக்கத்தை மிஸ் பண்ணணும் எவ்வளவு கஷ்டங்க. அளவற்ற அருளாளனும் எங்களெல்லா பேர் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என இங்கு குழும்பி இருக்கின்ற நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் வரிசையில 3 தாய்மார்களை குறித்து நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். அந்த 3 பெண்மணிகளுடைய வரலாறில இருந்து முக்கியமான சில குறிப்புகளை உங்களிடம் கேட்டு நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கணவாயில் போர் நடந்து இவங்க கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி பார்த்தோம். எந்த போர்ல இவங்க பிடிக்கப்பட்டு வந்தாங்க? ஹைபர் அப்படிங்கிற கணவாயில நடந்த ஒரு போர்ல இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கும் போது இவருடைய வயது 17 வயது. இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹராக எதை வழங்கினார்கள்? அவங்களை விடுதலையாக ஆக்கியதே மஹராக ஆக்கினார்கள். இவங்க ஒரு யூதன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை கேட்டு இவங்க ரசூலுல்லாஹ் அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் இவங்க. என்னுடைய வாப்பா ஹாரூன், என்னுடைய பெரிய வாப்பா மூசா, என்னுடைய கணவர் முகமது நீ சொல்லலாமே அப்படின்னு சொன்னாங்க. தன் மனைவியோட இருட்டுல பேசிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட அந்த வழியாக போன 2 அன்சாரிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க என்னுடைய மனைவி. அவங்க அதுக்கு ஆட்சேபனை செய்யும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஷைத்தான் கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவான், ரத்த நாணங்களை ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு பெண்மணியாக ஸைனப் பின் ஜஹ்ஷ் அப்படிங்கிறவங்களை பார்த்தோம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் தெரிந்து கொண்டோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பெண்மணியோட வரலாறு தெரிஞ்சுக்குவோம். உம்மு சலமா பின் அபு உமையா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய வரலாறு தான் நாம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிய போறோம். இவங்களுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா ஹிந்த் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய வாப்பா பேர் சுஹைல், தாய் பேர் ஆசிகா. இவங்களுடைய தந்தை சுஹைல் இருக்கார் பாருங்க, அபு உமையா என்கிற கோத்திரத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல குணம் கொண்டவராக இருக்கிறார். சாத்துர் ரக்குப் அப்படிங்கிற பேர்லாம் இவருக்கு உண்டு. சாத்துர் ரக்குப்னு சொன்னா ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் நல்ல உபகாரம் செய்கின்றவராக இவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட தந்தையினுடைய குணத்தை போல இவங்களும் நல்ல கனிவான குணம், எல்லாரையும் அரவணைக்கின்ற குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சலமா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. எந்த கணவர் மூலமாக கேட்டீங்கன்னா அப்துல்லா பின் அப்துல் அசத் அப்படிங்கிற ஒரு கணவர் மூலமாக சலமா என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்த பின்னால்
அவங்களுடைய வாப்பா அபு சலமாவாகவும் அவங்களுடைய உம்மா உம்மு சலமாவாகவும் அழைக்கப்பட்டார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில நேர்த்தியான கூர்மையான அறிவை பார்த்து நான் போராமைப்பட்டேன் அப்படின்னு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற அளவுக்கு மார்க்கத்துல கூர்மையான அறிவு கொண்ட பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நமக்கு அபிசீனியாவினுடைய வரலாறு நிறைய நமக்கு கிடைக்குது. அபிசீனியாவுக்கு போன போது அம்ர் பின் ஆஸ் போன்ற சஹாபாக்களை அப்போ அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள, இஸ்லாமிய மக்களை எப்படியாவது மீட்டு வரணுங்கிறதுக்காக அவங்க போய் பல தந்திரங்களை செஞ்சாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் இவங்க எல்லாம் எங்களுடைய சொந்தக்காரங்க, முஹம்மது என்கிற ஒருவர் அதாவது இப்படிப்பட்ட கொள்கையை உருவாக்கி எங்களை விட்டு பிரிச்சுட்டாரு, மீண்டும் எங்களை அனுப்பிட்டாங்கன்னு அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணியில இருந்த ஜாஃபர், அவங்க பணின்னு சொன்னா அவங்களுடைய உறவுகாரராக இருந்த அவங்களுடைய பெரியவாப்பா அபு தாலிபுடைய மகனாக இருந்த ஜாஃபர் அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட கொள்கையை சரியான முறையில எடுத்துரைக்கிறாங்க. அப்படி எடுத்துரைத்த பின்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் அந்த அபிசீனியாவில் ஓங்குகிறது. பின்னால் அடுத்த நாள் பிளான் போடுறாங்க, அம்ரு பின் ஆஸ் எப்படியாவது இந்த மக்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நஜ்ஜாஷி மன்னரே இவங்க எல்லாம் உங்களுடைய கணவர் ஈசாவே தப்பா பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கு அன்று அதுக்கு முன்னால் இறங்கிய ஒரு வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறித்து சொல்லப்பட்ட போது அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை, நிச்சயமாக அவங்க கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன குச்சியை எடுத்து இந்த குச்சியின் அளவு கூட நீங்க பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி மறைமுகமா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எதுக்கு இந்த சம்பவத்துக்கு சொல்றோம்னா, இந்த அபிசீனியா வரலாற்றுடைய முழுமையான சம்பவத்தை இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவின் வாயிலாகத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இவங்களுடைய கணவர் பாருங்க, அபு சலமா இருக்கார் பார்த்தீங்களா, பத்ர் போர்க்களத்துல கலந்து பெரிய தியாகம் செய்யறார். அதுக்கப்புறம் உஹது போர்க்களத்திலையும் கலந்துக்கிறார். உஹது போர்க்களத்துல கலந்த பின்னால அதில் ஏற்பட்ட காயத்தினாலேயே இவர் கடுமையான வேதனை அடைஞ்சார். ஆனா இவங்களுடைய மரண வேலையில பெருமானார் காலத்துல போய் அவங்களுக்காக நலம் விசாரித்து ஆறுதல் சொல்றாங்க, வருத்தப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களுக்கு லேசானதை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் அருள் அதாவது துவா செய்யுங்க. பின்னால அவங்க தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நீங்க பல தியாகங்களை பண்ணியிருக்கிறீங்க, நல்ல ஒரு மனைவியாக என் கூட வாழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு மனைவியுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட அவங்க இறுதியா துவா கேட்டாங்களாம். உம்மு சலமாவுடைய கணவர் ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ் என்னுடைய மனைவி பிள்ளைகளை எந்த வகையிலும் வருத்தப்பட வைக்காத ஒரு கணவரை, நல்ல ஒரு நபரை என் மனைவிக்கு தா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேட்டாங்க. அதோடு அவங்க ஓய்வு பிரிந்ததாக தபக்காத் இப்னு சஅத் அப்படிங்கிற கிதாபுகள்ல நீங்க இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியின் மீது நெருக்கமான ஒரு அன்பையும் பாசத்தையும் இவங்க வச்சிருந்தாங்கன்றத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்க கேட்கறாங்க, மறுத்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நான் முடிச்சுக்குவான்னு கேட்கறாங்க, அதையும் மறுத்துடுறாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது அவங்களால மறுக்க முடியல. எதுக்காக அவங்க மறுத்தாங்கன்னு சொன்னா, அதாவது தனக்கு குழந்தைகள் இருக்கிறது, தன்னுடைய முதல் கணவர் மீது அவ்வளவு நெருக்கத்தையும் பாசத்தையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காரணத்தினால அல்லாஹ்வினுடைய முழுமையான திருப்தியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு வயதாகி விட்டது, வயோதிகமான ஒரு பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. பிள்ளைகள் இருக்கிற காரணத்தினால மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்துல துவா செய்து தன்னுடைய முடிவை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க, பெருமானாரை திருமணம் முடித்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்தாங்க என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். திருமணம் ஆன பின்னால் ஸைனப் பின்த் குஸைமா அப்படிங்கிற வீட்டில் அவங்க தங்க வச்சாங்கன்ற செய்தி நீங்கள் பார்க்கலாம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வயது முதிர்ந்த இவங்களுடைய அழகை பார்த்து நாங்களே போராப்பட்டோம், வயதான தோற்றத்தில் இருந்த இவங்க இவ்வளவு அழகா இருக்கிறாங்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால என்ன ஒரு விஷயம், இவங்க மீது நிறைய ஒரு மனஸ்தாபம் சொன்னா ஒரு அதாவது தக்களத்து சண்டை இவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு சம்பவத்தை பாருங்களேன், அதாவது ஒரு ஆண் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுமையான குணம் இருக்கணுங்க. தன்னுடைய ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இவங்க இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல இருந்து ஒரு இனிப்பு பதார்த்தம் வருகிறது. அந்த இனிப்பு பதார்த்தத்தை என்ன பண்றாங்கன்னா, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல உள்ள ஒரு சில்ல கோபத்தினால தட்டி விட்டுறாங்க. அது கீழே விழுந்துருது. கீழே உள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுத்தி சஹாபாக்கள் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் என்ன அவமானப்படுத்திட்டியான்னு சொல்லி ஓங்கி போய் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, திட்டல, ஒண்ணுமே செய்யல. அந்த உணவு பண்டத்தை எடுத்து வந்த நபரிடத்துல அந்த வேற ஒரு தட்டுல அந்த உணவை எடுத்து வைத்து என்ன பண்றாங்க, உம்மு சலமா கிட்டே கொடுங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சுற்றி இருந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அவங்க
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட கோபப்படுறாங்களே, இது நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எந்த வகையிலையும் இவங்க உம்முல் முஃமினாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்காம, உங்களுடைய தாய் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படி பண்ண, எதுக்கு இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான பிரச்சனையும் அங்க உண்டாக்கல. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பின்னால் அவங்களுடைய கல்வியினுடைய ஆர்வம், வயதான பெண்மணியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் தெரிந்து கொண்டதனால் ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட தான் நிறைய மெசேஜஸ் கொடுப்பாங்க, நிறைய சந்தேகங்களை கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தேகங்கள் வரும்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் கேட்டுங்க, அவங்க தான் தெளிவான பெண்மணி அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு தடவை என்ன ஆகுதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்து இறங்குதுங்க. 33வது அத்தியாயத்தின் 33வது வசனம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆயத்தை. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களே உங்க வீட்டுல நீங்க தங்கி இருங்க. வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போல நீங்க சுற்றி திரியாதீங்க அப்படிங்கிற ஆயத் இவங்க வீட்டுல இருக்கும்போது தான் இறங்கியதாக நிறைய முக்கியமான வசனங்கள் இந்த தாயுடைய வீட்டுல இருக்கும்போது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி கொடுத்தான். அதனால இந்த ஆயத்தை நம்ம கேட்டுட்டு பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கணும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வைக்கணும், அவங்க வெளியிலே போகக்கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. தேவைக்காக ஏதாவது நம்ம வெளியில போய் தான் ஆகணும், ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போறோம் வரோன்ற போது மார்க்க ஆடை ஒழுக்கத்தோடு போய் வரலாம். இன்னைக்கு காலேஜுக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இன்ன பிற வாலிப பெண்களாக இருந்தாலும் ஏதாவது தங்களுக்கு தாங்களே சும்மா ஏதாவது காரணத்தை உருவாக்கி கொண்டு போகின்ற தேவையில்லாம ஊர் சுத்துகிற நிலைமையா நீங்க பாக்குறோம். இன்னைக்கு வாலிப பெண்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடை ஒழுக்கம் இன்னும் சுத்தமாகவே இல்லாம போச்சுங்க. ஏதோ ஒரு மாநிலத்தை சமீபத்தில் கேள்விப்பட்டோம், ஒரு டிஸ்கோதப்புக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்மணிகிட்ட அந்த பசங்கள்லாம் ரேக் பண்ணி அந்த பெண்மணி பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சு அந்த பெண்ணுடைய ஆடையெல்லாம் கிழிக்கிற அளவுக்கு அந்த பசங்க போயிட்டாங்க. இந்த பெண்மணிக்கு என்ன வேலை, ஆண் மேலே தப்பு தான், அந்த பெண்மணிக்கு என்ன வேலை, எதுக்கு அந்த டிஸ்கோதப்புக்கு போகணும்? அந்த மாதிரி இன்றைய வாலிப பெண்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாச்சுங்க. எப்படி போனா போகலாம், எப்போனா வரலாம், அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. நம்முடைய புருஷவாக்கத்திலே கூட அந்த டவுட்டன் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நேரடியாக பார்த்த சம்பவம். ஒரு புர்கா போட்ட பெண்மணி சுற்றி அந்நிய ஆண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நடு ரோடுன்னு கூட தெரியாம எல்லா விதமான ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஆண் என்ற நிலைமையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்முடைய சகோதரர் போய் சொல்றாரு, ஏமா அந்த பொண்ணை சொல்றாரு, ஒரு அந்நிய ஆண்டு பேசுறீங்களே தப்பு இல்லையான்னு கேட்கும்போது அந்த பசங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு எங்க ஃப்ரெண்டு, நீங்க அதை கேட்க வரீங்க அப்படின்னு பெரிய சண்டை கலப்பு ஆகிற அளவுக்கு நிலைமை மாறிடுது. அந்த பொண்ணு அதை பத்தி எந்த கவலை இல்லை. இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா, ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு பக்கத்து சீட்ல ஒரு அந்நிய ஆண் உட்கார்ந்துருக்கான். பார்க்கறதுக்கு நான் மாற்று மத ஆண் மாதிரியே இருக்கிறான். நம்முடைய நண்பர் சொன்ன ஒரு சம்பவம், அந்த பெண்மணியினுடைய நடவடிக்கையும் தெரியல. அந்த பெண்மணியை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டில் போய் சொல்லும் போது எங்களுக்கு தெரிஞ்சுதாங்க எங்க பொண்ணை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களே இருக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? அந்த அளவுக்கு இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லாத நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெண்மணி என்றால் அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுடைய ஆடை ஒழுக்கத்தை எப்படியெல்லாம் பேணணும், எத்தனையோ நாடுகள்ல ஹிஜாப் போடக்கூடாது, போட்டா ஃபைன் நிலைமை இருக்கும்போது கூட எதையுமே பொருட்படுத்தாம ஹிஜாப் போட்டு தான் வெளியில போவேன் அப்படின்னு இருக்கிற பெண்கள் நிறைய உண்டு அன்பிற்கினியவர்களே. அந்த அளவுக்கான ஒரு ஆடை ஒழுக்கத்தோடு நம்ம வெளியில போய் வருவது, கணவனோடு போறது, பிள்ளைகளோடு போறது, இதெல்லாம் ஆகமாக்கப்பட்டதுதான். ஆனா தேவையில்லாம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறதுதான் இந்த ஆயத் என்பது சுட்டி காட்டுகிறது. இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு அழகான ஒரு சம்பவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தபூக் என்கிற ஒரு போர் நடக்கிறது. அந்த தபூக் என்கிற ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப என்ன டைம் பாத்தீங்கன்னா கடுமையான வெக்க நேரம், கடுமையான சம்மர், வெயில் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் கடுமையான விளைச்சலுடைய நேரம், எல்லாம் அறுவடைக்கு ரெடியா இருக்கிற நேரம். எல்லாத்தையும் விட்டுட்டு சஹாபாக்கள் எதையும் பொருட்படுத்தாம போருக்கு ரெடி ஆகி போயிட்டாங்க. ஆனா ஒரு 3 சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதுல முக்கியமான உபை, அதாவது கஅப் பின் மாலிக் என்ற சஹாபி, இவங்க என்ன பண்றாங்க, நாளைக்கு போலாம், அடுத்த நாள் போலாம், இப்படியே அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு வேகமாக இடத்தை அடைகிற அளவுக்கான பயண ஒட்டகங்கள்லாம் குதிரைகள்லாம் இருந்துச்சு, ஆனாலும் கூட ஒரு அப்புறம் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். இப்படியே நாட்கள் கடத்தி போர் எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் மீண்டும் மதீனாக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுல என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்லதை செய்யறோம் என்று சொன்னா உடனடியாக செஞ்சிடும். மனிதனுடைய அடிப்படையான இயல்பு என்னன்னா, இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த காரியத்தையே கோட்டை விட்டுரும். அந்த மாதிரி இவங்க செஞ்சதுனால ஒரு பெரிய இழப்பு அடைகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க 3 பேர்ட்டையும், எதுக்கு நீங்க போருக்கு வரல? நயவஞ்சங்கள்லாம் பொய் சொல்லிட்டாங்க, அதாவது உண்மையான காரணத்தை இல்லாம பொய் சொல்லி தப்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்க பொய் சொல்லல. யாரோ சொல்லலாம், நாங்க வேணுனேதான், எங்களை அறியாமலே நாங்க வராம இருந்துட்டோம், எந்த காரணமும் நாங்க சொல்ல விரும்பல,
அப்படி தங்களுடைய தவறை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 பேரிடத்திலையும் அதாவது 50 நாட்கள் யாரும் பேசக்கூடாது, யாரும் எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு துடிச்சிருப்பாங்க இவங்க, எந்த அளவுக்கு கடுமையான வேதனை, எந்த அளவுக்கு கடுமையான கஷ்டம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்து மேல நிப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் கண்டுக்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் வந்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்களா. அவர் ஒவ்வொரு நாளும் ஏங்குறாங்க. இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வினுடைய அந்த மன்னிப்பு கிடைக்காதா, மக்கள் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி முழுமையாக அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு முடிவு அல்லாஹ் கொடுத்தான். 9வது அத்தியாயம் 118வது வசனம் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டினான். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, 3 நபர்கள் போரில் பின்தங்கினாங்க. எந்த அளவுக்கு ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்து, பூமியே தங்களை நெருக்கி விட்டது, பிமா ரஹபத் வலாகத் அலைஹிம் அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே அவங்க நெருக்கி கொண்டாங்க. வலன்னு அல்லா மல்ஜஅ இல்லா இலல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எங்குமே நம்ம ஒதுங்க முடியாது அப்படின்னு அல்லாஹ்வின் பக்கம் மீழ்ச்சி அடைந்தாங்க. தன் தவறை நினைத்து வருந்தினார்கள், அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரணடைந்தார்கள். சும்ம தாபல்லாஹு அலைஹிம், அந்த மக்களை அல்லாஹ் மன்னித்தான். லியதூபு இன்னல்லாஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தவறிலிருந்து மீண்டு வருபவர்களை, தான் செய்த தவறை உணர்ந்தவர்கள் அல்லாஹ் மன்னிப்பான். சரி, இந்த சம்பவத்துக்கும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறீங்க? அதானே யோசிக்கிறீங்க. அதாவது இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஆயத்து வந்து நடுநிசியில இறங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கும்போது நடுநிசியில ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஆயத்து இறங்கி முடியுது. முதலாக இந்த செய்தியை என்ன பண்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த தாயினுடைய ஆர்வத்தை பாருங்க. அந்த 3 நபர்களும் வேதனையினால் 50 நாட்களை கழித்து விட்டார்கள். அவங்க இனியும் வேதனைப்படக்கூடாது. யார் ரசூலுல்லாஹ், நான் இப்பொழுதே போய் அந்த மக்கள்கிட்ட இந்த சுப செய்தியை அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டா நான் சொல்லிருட்டுமா என்று கேட்டாங்களாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் யாரும் வருத்தப்படக்கூடாது என்கிற ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு தாயாக இருந்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு படிப்பினையும் நாம் பெறுகிறோம். இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன ஒரு விஷயத்தை செய்யாம இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சவங்க வேதனைப்பட்டிருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க, தங்களை தாங்களே வருத்தி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? சர்வ சாதாரணமாக எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் அநியாயங்களையும் செய்துவிட்டு உள்ளுணர்வே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு படிப்பினை. அன்பிற்கினியவர்களே, இந்த தாய், அதாவது பனு முஸ்தலக், தாயிப் போன்ற போர்களில் ஹைபர், ஹுனைன், ஹுதைபியா ஒப்பந்தம் ஆகிய நிறைய போர்ல இவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய போர்லையும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் போது 387 ஹதீஸ்களை இவங்க அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பெண்கள் சம்பந்தமான தலாக்கு, குலா, இது மாதிரியான செய்திகளை இவங்க மூலமாக நிறைய நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அதாவது அன்னைக்கு நீதித்துறையில வந்து முக்கியமானவர்கள் தான் இருப்பாங்க. அதுல பெண்கள்ல வந்து இவங்க தான் இருந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அபூ சயீத் அல் குத்ரி, இந்த மாதிரியான சஹாபாக்கள் இல்ல. பெண்கள்ல நீதி வழங்குற அளவுக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றறிந்த பெண்மணியாக இவங்க இருந்தாங்கன்றது விளங்குது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய 84வது வயதில் ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரி 62ல இவங்க மரணிச்சாங்க. எல்லா கலீஃபாக்களுடைய ஆட்சியும் இவங்க பார்த்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு சொல்ல வைத்ததாக ஒரு சம்பவம் நமக்கு கிடைக்குது. அன்பிற்கினியவர்களே, அப்போ இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு அழகான ஒரு படிப்பினை கிடைக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து எல்லா வகையிலும் ஈமானையும் எல்லா வகையிலும் தக்வாவையும் பெற்ற ஒரு பெண்மணியாக இவங்க இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்